இந்த புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது 2 விதமான கூட்டத்தாரை நம்ம பார்க்கலாம். ஒன்று, ஆண்டவரை நேசிக்கிற கூட்டம், இல்லவென்றால் ஆண்டவரிடத்தில் உள்ளதை நேசிக்கிற கூட்டம். 2 கூட்டத்தார். 2 பேரும் அடுத்த வருஷத்துக்குள்ள 24க்குள்ளே வந்திருக்கிறோம். 2 பேரும் 24க்குள்ளே வந்திருக்கிறோம், 2024க்குள்ளே. ஆனால் 2 விதமான கூட்டம். ஒன்று தேவனையே நேசிக்கிற கூட்டம், இன்னொன்று தேவனிடத்தில் உள்ளதை நேசிக்கிற கூட்டம். ஏனென்றால் ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். 2 கூட்டம். ஒன்று மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், இரண்டாவது ஆவியின்படி நடக்கிறவர்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திப்பார்கள், மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவர்களை சிந்திப்பார்கள். உங்களுக்கு சொல்ல போனால் இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் 2 கூட்டம். ஒன்று ஆவிக்குரிய உலகத்தில் ஆண்டவருக்காகத்தான் வாழணும்னு நினைக்கிறவன் ஆவிக்குரிய சிந்திப்பான், ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், ஆனால் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திப்பாங்க. நம்ம எப்படின்னு கேட்டால், எப்படி இப்போது புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்க பண்ணியிருக்கிறாரு, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? என்ன வேணும்னு ஆண்டவர் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே, எவ்வளவோ நாளாக காத்திருந்தேன், என்ன வேணும்னு கேட்குறீங்க, நான் ஒரு லிஸ்ட்டே வச்சுருக்கேன்னு சொல்லி லிஸ்ட்டை காட்டிடுவோம். அதாவது ஒரு பெரிய வள்ளல் இருந்தாராம். அந்த வள்ளல் யாருக்கும் என்ன வேணாலும் கொடுப்பாராம். அப்படி இருக்கே ஒரு மனுஷன் சொன்னான், ஐயா, நாங்கள் எங்கள் வீட்டில் 4 பேர் பாரிஸ்க்கு பூந்தமல்லேருந்து போக வேண்டியிருக்குது, அதனால் ஒரு கார் இருந்தனால நல்லாயிருக்கும், ஒரு கார் கொடுங்கன்னு. ரைட், வாங்கிக்கப்பா அப்படின்ட்டார். இன்னொருத்தர் வந்தார், ஐயா, என் பிள்ளை மேலே படிக்கணும், டாக்டர் MBBS படிக்கணும், அதுக்கு இத்தனை லட்சம் தேவை, கொடுங்க. ரைட்டு, கொடுத்தாச்சு. இன்னொருத்தர் சொன்னார், நான் ஒரு வீடு கட்டணும் ஐயா, எனக்கு இத்தனை லட்சம் தேவை. ரைட், கொடுத்தாச்சு. இன்னொரு அம்மா வந்தாங்க, எனக்கு ஒரு ஃப்ரிட்ஜு வேணும். ரைட், வாங்கிக்கோ, ஃப்ரிட்ஜும் கொடுத்தாச்சு. இப்படியெல்லாம் வாங்கினவங்க ஒருத்தர்கிட்ட சொன்னாங்க, எப்பா நீ இவ்வளோ கஷ்டப்படுறிய, அவர் வள்ளல்ப்பா, என்ன கேட்டாலும் கொடுப்பாரு, போய் கேளுறா அப்படின்னு சொன்னோன்னே, கேட்டால் கொடுப்பாரா? ஆமாம் கொடுப்பாரு. நேராக வந்தான், வள்ளல்கிட்ட வந்து நிற்கிறான், உனக்கு என்னப்பா வேணும்? ஒன்றும் வேண்டாம் சார். ஒன்றும் வேண்டாம்னா நீ ஏன்டா வந்த? எனக்கு நீங்கள் தான் வேணும்ட்டான். ஆஹா, இது என்னது, நம்மளே கேட்குறானே. ஆனால் வள்ளல் கொடுக்குறத கட்டாயம் கொடுப்பார். சரி, நான் தானடா வேணும், நானே வரேன் போ அப்படின்னு சொல்லி இவர் கூப்பிட்டு போகிறான். வர அவங்க வீட்டுக்கு ஒரு மாட்டு கொட்டகை மாதிரி இருக்குது. இது என்னடா அது? இதுதான் ஐயா நான் வாழ்கிற வீடு. ஆடா பாவி, நான் இருக்கும்போது இந்த மாட்டு கொட்டை மாதிரி வீட்டிலே வாழண்டா, ஒரு பங்களா வாங்கு சொல்லிட்டார். அடுத்தாப்புல போனேன், உட்காந்து சாப்பிடலாமா ஐயா? என்ன வச்சுருக்க? பழையதை வச்சு. ஆடா பாவி, நான் இருக்கும்போது பிரியாணி சாப்பிட்றத விட்டு பழைய சாப்பிடுன்ற, பிரியாணி வாங்கிட்டு வரேன், பிரியாணி சாப்பிட்றேன். அடுத்தாப்புல படுக்கலாமா? ஒரு கிழிஞ்ச பாயை போட்டான். என்னடா இது, நான் இருக்கும்போது இந்த பாயிலடா படுப்பேன், ஒரு உடன் காட்டு வாங்கடா, ஒரு ஃபோம் பெட் வாங்கி போடுறா. போட்டாச்சு. அடுத்த நாள் வேலைக்கு போகிறதுக்கு ஒரு சைக்கிளை துடைக்கிறான், பழைய சைக்கிளை. எங்கடா போகிற, என்ன செய்கிற? ஐயா, நான் நகர சுற்றி தொழிலாளி, ஸ்கேவஞ்சர், ஆகையினால வேலைக்கு போகிறது. ஐயோ, நான் இருக்கும்போது இந்த வேலையாடா செய்யணும், உனக்கு ஒரு கம்பெனி வச்சு தர்றேன்டா, கார் வாங்கி தரேன்டா, காரில் போயிட்டு கம்பெனியை வேலை பாருடா. இவனுக்கு ஆச்சரியம், இவன் கேட்டது அவரைத்தான். ஆனால் அவரிடத்தில் கார் கேட்டான் பாருங்க ஒருத்தன், திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டில் கார் அவுட். ஃப்ரிட்ஜ் வாங்கினாங்களே ஒரு அம்மா,
கரண்ட் எக்ஸஸாக வந்ததுனால ஃப்ரிட்ஜ் அவுட்டு. பிள்ளைய படிக்கணும்னாங்களே, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் முடியாமல் போச்சு. வீடு கட்டினா பாருங்க, ஒரு எர்த்குவேக் வந்துச்சு, கதை காலி போச்சு. ஆனால் கவனமாக கேளுங்க, இவன் அவரைத்தான் கேட்டான், ஆனால் எல்லாம் கொடுத்தார். நமக்கு ஆண்டவர் இடத்துல இருக்கிறது வேணுமா இல்லை ஆண்டவரே வேணுமா? இது முதல்ல சொல்லி நான் இப்படி சொல்லிட்டு கேட்டால் தான் தப்பாகி போச்சு. ஆண்டவரிடத்தில் கேளுங்கன்னு சொன்னால் எதெல்லாம் கேட்கணுமோ அத்தனையும் கேட்டிருப்போம். இப்போ நல்ல ஐடியா கொடுத்துவிட்டீங்க நீங்கள். அதனால இனிமேல் நாங்கள் வேறு ஒன்றும் கேட்கல, எங்களுக்கு ஆண்டவர் தான் வேணும்பா அப்படின்னு சொல்கிறீங்க. ரைட்டு. இப்போது ஆண்டவர் வேணும்னா ஆண்டவர் உள்ளத்தை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இருக்கணுங்க, சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இருக்கணும். ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னு கேளுங்க, இந்த ஆண்டவரத்தில் வேணும், ஆண்டவரத்தில் இருக்கிறத வேணும்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க ஆண்டவரை வேதனைப்படுத்துகிறவங்களா இருப்பாங்க. ஆனால் ஆண்டவரையே வேணும்னு நினைக்கிறவன் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறவனாக இருப்பான். நீங்கள் வேதனைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆண்டவரை எனக்கு ஆண்டவர் போதும்னு நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனால் உலக பிரகாரமாய் ஆண்டவரிடத்தில் உள்ளதை நேசிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நான் உங்களுக்கு சொல்லிட்டு கடைசிக்கு முடிவு போவோம். சரியா? வேதம் சொல்லுது, வாசிங்க. ஏசாயா 7வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷனை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனை விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ? என்ன சொல்றார் பாருங்க ஏசாயா, மனுஷனை தான் விசனப்படுத்துனீங்க. அடே, புருஷனே விசனப்படுத்துறீங்க, மனைவியே விசனப்படுத்திங்க, பெற்றோரை விசனப்படுத்திங்க, எல்லாரையும் தான் விசனப்படுத்திங்க. அதுவும் போதாதுன்னு சொல்லி ஆண்டவரையுமா விசனப்படுத்துறீங்க அப்படின்னு வேதனைப்படுறார். தேவனையே வசனப்படுத்துகிறோமே. எங்க நானும் நீங்களோ தேவனை நேசிக்கிறவங்களா இருந்தால் தேவனை வசனப்படுத்த மாட்டோங்க. ஆனால் தேவனிடத்தில் உள்ளதை நேசிக்கிறான் பாருங்க, அவன் கட்டாயம் தேவனை வசனப்படுத்துவான். ஏசாயா சொல்றாரு, மனுஷனை தான் வசனப்படுத்துனீங்க, ஆனால் தேவனையே வசனப்படுத்துறீங்களே. எங்க தேவன் வசனப்பட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் செஞ்சா அது நல்லா இருக்குமா? அது ஆசீர்வாதமாக இருக்காதுங்க. இந்த ராத்திரி வேளையில் வந்திருக்கிற அருமையான சௌரனே சௌரிய கேள், ஆண்டவர் எந்த விஷயத்தில் வசனப்படுகிறார், வேதனைப்படுகிறார், அதை புரிஞ்சிட்டு ஆண்டவரே உங்களை வேதனைப்படுத்துகிற எந்த காரியம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன், ஆகவே நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி நான் வாழணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கிறவங்களா இருக்கணும். நான்லாம் ஆண்டவர்கிட்ட ஒரு நாளும் ஆண்டவரை என்ன சந்தோஷப்படுத்துகிற மாதிரி எனக்கு இது கொடுங்க ஆண்டவரே, அது கொடுங்க ஆண்டவரே, இது கொடுங்க ஆண்டவரே, அது கேட்கவே மாட்டேன். உங்களை சந்தோஷப்படுத்துறவனா நான் இருக்கணும். என்னால் நீங்கள் சந்தோஷப்படணும். ஒருவேளை என்னுடைய சந்தோஷம் உங்களுக்கு துக்கமாக இருக்குன்னா என் சந்தோஷத்தை 100க்கு 100 இழக்க தயார். அல்லவென்றால் உங்களுடைய சந்தோஷம் எனக்கு துக்கமாக இருக்குதென்றால் உங்கள் சந்தோஷத்தைக்காக என் துக்கத்தை 100க்கு 100 ஏற்றுக்கொள்ள தயார். அப்படிதான் ஜெபம் பண்ணுவேன். என்னுடைய ஆண்டவர் என்ன குறித்து சந்தோஷப்படணுங்க. அப்போ எப்படி ஆண்டவர் வேதனைப்படுறார்? ஏசாயா சொல்கிறான், மனுஷனை தான் வசனப்படுத்திட்டீங்க, தேவனையுமா வேதனைப்படுத்துறீங்க. தேவனை வேதனைப்படுத்திட்டு நம்ம அவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை எப்படிங்க பெற முடியும்? அப்போ தேவனை வேதனைப்படுத்துகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், எப்படி வேதனைப்படுத்துகிறார்கள் என்கிற ஒரு காரியத்தை, ஒரு 5 காரியத்தை பார்த்துட்டு ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். ஆண்டவர் இந்த புதிய வருஷத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். நாங்கள் உங்களுக்கு வேதனை உண்டாக்க மாட்டோம், உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்குற மாதிரி உங்களே விரும்புவோம் ஆண்டவரே அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு போகிறோம். அப்படியானால் எப்படி வேதனைப்படுத்துகிறாங்க ஆண்டவரை? ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது 6வது வசனங்கள்.
மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். இது அவர் இருதயத்துக்கு விசனமா இருந்தது. இது அவருடைய இருதயத்துக்கு விசனமா இருந்தது. நீங்க முதலாம் அதிகாரத்தின் கடைசி காரியத்தை வசனத்தை பார்த்தீங்கன்னா, தேவன் எல்லாவற்றையும் பார்த்தார், எல்லாம் நன்றா இருந்தது, சந்தோஷப்பட்டார். அதே ஆண்டவர் 6ஆம் அதிகாரத்தில் அவங்கள உண்டாக்குனதுக்காக நான் व्यसனப்படுறேன்றார். நான் व्यसனப்படுறேன், இவங்களை ஏன் தான் படைச்சோன்னா தெரியலையே அப்படின்னு व्यसனப்படுறேன்னார். எதனால व्यसனப்படுறாராம்? நித்தமும் அவருடைய கிரியைகள் பொல்லாதவைகள். அந்த பொல்லாத கிரியைகள் ஏன் செஞ்சாங்க? நினைவுகளெல்லாம் நித்தமும் பொன்னாது. அதனால தான் व्यसனப்படுறார். அருமையான சௌரனே சௌரியே கேள், உன்னுடைய நினைவை குறித்து ஒருத்தருக்கும் தெரியாது. புருஷன் நினைக்கிறது மனைவிக்கு தெரியாது, மனைவி நினைக்கிறது புருஷனுக்கு தெரியாது, பெற்றவங்க நினைக்கிறது பிள்ளைகளுக்கு தெரியாது, பிள்ளைகள் நினைக்கிறது பெற்றவங்களுக்கு தெரியாது, மேல் அதிகாரி நினைக்கிறது நமக்கு தெரியாது, நான் நினைக்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆனால் சகல நினைவுகளை அறிந்திருக்கிற கர்த்தர் அவர். இப்போ அந்த நினைவுனால நீங்களும் நானும் அவருக்கு வேதனை உண்டாக்கிடக்கூடாது. நம்முடைய நினைவு அவளுக்கு வேதனை உண்டாக்கிடக்கூடாது. அப்படியானால் ஒரு மனுஷன் என்ன நினைவு நினைப்பான், அதனால வேதனை வருது. என்ன நினைவுகள்னால அவருக்கு வேதனை வருது. ஆண்டவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆவது அதிகாரம் 20வது வசனம் முதல் 23ஆம் வசனம் முடிய, மனுஷனுக்குள்ள இருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிக்கேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கனவளாக இவைகளை எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். மனுஷன் கெட்டு போனது காரணம் என்ன தெரியுமா? இவைகள்னால் தீட்டுப்படுகிறான். 13 காரியம் அதில் போட்டுருது. 13 காரியம் பொல்லாத சிந்தனைகளை குறித்து அந்த போட்டுருது. இப்போ நம்ம வாழ்க்கையில் இது எங்கேயாவது ஒன்று ரெண்டு இருக்குதான்னு பாருங்க. நம்ம நினைக்கிற நினைவு யாருக்கும் தெரியாதுங்க. இந்த பொல்லாத சிந்தனை ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்திடும். அசுத்தமான சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையை தீட்டுப்படுத்திடும். ஆனால் அப்படி தீட்டுப்படுத்துவேனால், அந்த சிந்தனையினால் தீட்டுப்படுவோமானால் என் ஆண்டவர் வேதனைப்படுவார். சே, அவங்க நினைப்பார், அசிங்கமாக நினைக்கிறாங்கடா, அசுத்தமாக நினைக்கிறாங்கடா அப்படின்னு சொல்லி வேதனைப்பட மாட்டார். உங்கள் நினைவு கொஞ்சம் யோசித்து பாருங்க. வேண்டாத நினைவு வந்துச்சா என்னங்க பண்ணுவீங்க? பொல்லாத நினைவு வந்துச்சா என்ன பண்ணுவீங்க? அதனால தான் பவுல் அழகா சொல்லுவார், கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் வருகிற எந்த எண்ணங்களையும், எந்த மேட்டிமைகளையும், எந்த எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய நாங்கள் சிறைப்படுத்துகிறோம். அப்படின்னா என்ன? தேவனை அறிகிற அறிவு வரக்கூடாதபடிக்கு தேவையில்லாத எண்ணங்கள் வரும். அருமையான சௌரனே சௌரியே, உன் உள்ளத்தை யாரும் பார்க்க முடியாது, ஆனால் என் தேவன் அறிவார். நீ பார்க்குற பார்வை இல்லை, நான் சிந்திக்கிற சிந்தனை அத்தனையும் தேவன் அறிவார். உன் வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பார். உன் வாழ்க்கையில் தேவையில்லாத சிந்தனைகளை வரும்போது தேவன் வேதனைப்படுறார் நினைக்கலையே, தேவன் வேதனைப்படுறார் நினைக்கலையே. ஆனால் என் சிந்தனையினால நான் சந்தோஷமா இருக்கேன். சே, உன் சந்தோஷம் ஏன் சந்தோஷம் குப்பையில் போடு, அது அவருக்கு வேதனையா இருக்குது. அதனால அவரை உண்டாக்குறதுக்காக மனசாப்பிடறா சொல்றாரு. இந்த ராத்திரி வேளையில் வந்திருக்கிற சௌரிய சௌரனே, நீ தேவனுடையதை நேசிப்பாயனால் கட்டாயம் சிந்தனைகள் வித்தியாசமா இருக்கும், அசுத்தமாக தான் இருக்கும். உன் வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பார். சிந்தனைகள் எப்படி ஓடுதுன்னு பார். பொல்லாத சிந்தனைன்னாரு. இந்த சிந்தனையெல்லாம் சிந்திக்கிறோமே, இதுக்கு அங்கே பாருங்க, பிரசங்கின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17ஆம் வசனம்.
சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயத்திற்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்திலே எண்ணினேன். என்ன சொல்றாரு? சகல எண்ணங்களையும் செய்கைகளையும் நியாயத்திருப்பார். நம்ம என்ன நினைக்கிறோம்னா செய்கைக்கு தான் நியாயத்திருப்பணும். நம்ம நினைச்சோம் பார்த்தீங்களா, நினைவு, இந்த நினைவை அங்கே உள்ள நியாயத்தீர்ப்பில் கொண்டு வந்து விடப்படாது. நம்ம நினைக்கிற நினைவுங்க, அந்த நினைவு தேவனுக்கு பிரியமாக இருந்தால் சந்தோஷம். நீங்கள் தேவனை நேசிக்கிறீங்க. தேவனுக்கு பிரியமில்லாத நினைவு வருதுன்னு வச்சுங்க, இப்போ நம்ம நினைக்க மாட்டோங்க, நம்ம நினைக்க மாட்டோம். ஆனால் சாத்தானுக்கு பார்த்தீங்களா, தேவையில்லாத நினைப்பு கொண்டு வந்து போட்டுருவான். நமக்கு அந்த எண்ணமும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஆனால் சாத்தான் வேண்டாத நினைவு கொண்டு போட்டுருவான். உடனே அதில் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு அப்படியே இருக்கக்கூடாது. அந்த நினைவு அசுத்தமாக இருக்குன்னா, பொடா பிசாச அப்படின்னு நீங்கள் அந்த எண்ணத்தை அடிச்சிங்கன்னா என் தேவன் சந்தோஷப்படுவார். ஆனால் அந்த எண்ணத்தை அனலைஸ் பண்ணி அந்த எண்ணத்திலே சந்தோஷப்படுறோம் பார்த்தீங்களா, தேவன் துக்கப்படுவார், தேவன் வேதனைப்படுவார். இந்த புதிய ஆண்டுகள் பிரவேசிக்கிற பண்ணின கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற சௌரியே சௌனே, தேவனை வேதனைப்படுத்த போறியா துக்கப்படுத்த போறியா? சந்தோஷப்படுத்த போறியா? நீ வேதனைப்படுத்துறவனா இருந்தால் உன் உள்ளத்தின் ஆழத்தில் உண்டாகிற தேவையற்ற அசுத்த எண்ணங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வரும்போது அது தேவன் வேதனைப்படுறான்னு புரிஞ்சுக்க. ஆண்டவர் சொன்னார், அவங்கள நான் உண்டாக்குனதுக்காக மனஸ்தாபப்படுறேன். நித்தம் அவருடைய கிரியல் பொல்லாது. எதனால பொல்லாதாய் போச்சு? அவருடைய நினைவுகளின் தோற்றமெல்லாம் பொல்லாது. நினைவு தாங்க பொல்லாத காரியத்தை நடப்பிக்கும். நினைவு தான் பொல்லாத காரியத்தை நடப்பிக்கும். சின்ன உதாரணம் சொல்லட்டுமே. பஸ்ஸில் போகிறான், ஒரு பெண்ணு நிற்குது, அந்த பெண்ணை தொடணும், இடிக்கணும். என்ன நினைப்பான்? இவன் எண்ணத்தில் முதல்ல வருது, அதை தொடுற அப்படின்னு சாத்தான் தோன்றான். உடனே தொடுறான். யாரோ ஒருத்தர் பணத்தை போட்டு போறாரு, சாத்தான் தோன்றான், எடுத்துக்கிட. இதெல்லாம் அவன் செய்கிற வேலைங்க. அதுக்கு நம்ம அவன் கண்ட்ரோல் போகக்கூடாது. அதனால தான் வேதம் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ நம்முடைய உள்ளத்தில் எண்ணம் வரும்போதே இயேசுவின் நாமத்தால் உன்னை சிறைப்படுத்துகிறேன், இயேசுவின் நாமத்தால் உன்னை எதிர்க்கிறேன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் தேவனுக்கு பிரியமானவங்க, அவரை சந்தோஷப்படுத்துறவங்கன்னு அர்த்தம். ஆனால் அதுக்கு மாறாக என் எண்ணத்தை யாரும் பார்க்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி அசுத்தமான எண்ணங்களை சிந்தித்தால் என் தேவன் வேதனைப்படுறார். இப்போ அந்த வருஷத்தில் ஆண்டவருக்கு வேதனை உண்டாக்கிட்டு இந்த வருஷத்துக்குள்ளே போகிறீங்களா? இல்லை, ஆண்டவரே உங்களை துக்கப்படுத்துகிற எந்த காரியம், நான் உண்மையாகவே சொல்கிறேங்க, நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண நித்தமும் ஜெபம் பண்ணேன். என் கண் பார்வை உங்களை துக்கப்படுத்தி என்ன சந்தோஷப்படுதுன்னா கண்ணை குருடாக்கிருங்க. என் இருதயம் எங்கேயோ தேவையில்லாத சிந்திச்சு அந்த சிந்தனையினால் எனக்கு சந்தோஷம் வருது, உங்களுக்கு வேதனை வருதுன்னா இருதயத்தை ஹார்ட் ஃபெயிலியர் பண்ணிருங்க. ஹார்ட் அட்டாக்னா கூட 3 வரலாம். ஃபெயிலியர்னா சேம் டைம் கொலாப்ஸ், முடிஞ்சு போச்சு. எனக்கு அவருக்கு துக்கத்தை வரவழைச்சிட்டு எனக்கு சந்தோஷமாக நான் வாழ விரும்பலைங்க. ஏன்னு சொல்கிறேன், அவர் எனக்கு உயிரே கொடுத்தவர். அதைத்தான் பின்னால் சொல்ல போகிறேன். எனக்கு அவர் தான் வேணுமே தவிர அவருக்குரிய அவர்கிட்ட இருக்க தேவையில்லைங்க. ஆகையினால அவரை சந்தோஷப்படுத்தணும். நான் தினம் சொல்லுவேன், ஆண்டவரே உங்கள் உள்ளம் மகிழ்கிற மாதிரி வாழணும், நீங்கள் மகிமைப்படுற மாதிரி வாழணும், என்ன சந்தோஷப்படுத்துகிற மாதிரி எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. நான் சொல்லவே மாட்டேன், அவர்கிட்டே சொல்லுவேன், என்ன சந்தோஷப்படுத்துகிற மாதிரி நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு அவங்ககிட்ட கேட்க மாட்டேன். உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை செய்யணும் ஆண்டவரே, அப்படித்தான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். எனக்கு எல்லாரும் எனக்கு இதை கொடுங்க ஆண்டவரே, அதை கொடுங்க, நான் இவ்வளோ கஷ்டப்படணும், அப்படி நஷ்டப்படணும், வேதனைப்படணும், அதை பண்ணணும், இப்படியே கேட்குறனால தாங்க அந்த பொல்லாத சிந்தனைகள்லாம் வரும்போது அதை எதிர்க்க தெரியல. அதை உள்ள வச்சு அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, முதலாவது பொல்லாத சிந்தனையினால் தேவன் வசனப்படுகிறார். இரண்டாவதாக 1 சாமுவேலின் புத்தகம் 15வது அதிகாரம் 10வது 11வது வசனங்கள்.
அப்போது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி ம் அவர் சொன்னது, ம் நான் சவுலை ராஜாவாக்கினது ம் எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. ஒரு நிமிஷமா நேச்சுக்கோ. இப்போ சாமுவேல்கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு? சாமுவேல் மூலம்தான் சவுலை தேவன் அபிஷேகித்தார் ராஜாவாக. சாமுவேல்கிட்ட தான் சொல்றாரு, சாமுவேல் சவுலை ராஜாவாக்குறதுக்காக எனக்கு ராஜாவாக்குறதுக்காக நான் மனஸ்தாப்படுறேன், வேதனைப்படுறேன். நான் எப்படி கேட்குறேன், நீங்களும் நானும் ராஜாவா? வேதம் இதை எப்படியே வச்சுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து ம் தமது இரத்தத்தினாலே ம் நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி ம் தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ம் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் விட்டார். நம்மை நேசித்து தம்முடைய இரத்தத்தினால் நம்மை பாவங்களற கழுவி சுத்தமாக்கி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்ம யாரு? ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்ம ராஜாக்கள்ங்க. இப்போ ராஜாவாக்குனது இயேசு. இயேசு அங்கே தேவன் ராஜாவாக்கினார் சவுலை த்ரூ சாமுவேல். இப்போ சாமுவேல்கிட்ட வருத்தப்படுறாரு, சாமுவேலே அவனை ராஜாவாக்குனக்கா நான் மனஸ்தாப்படுறேன். இப்போ பாயிண்ட்டுக்கு வாங்க, 1 சாமுவேல் வாங்க. 1 சாமுவேல் 15 அதிகாரம் 10 வசனம் 11 வசனம். அப்போது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். ஓ, ராஜாவாக்குனதுக்கு மனஸ்தாப்பட்டது காரணம் என்னன்னு சொல்லுங்க? என் வசனத்தை விட்டுட்டான், என்னை விட்டு விலகி வசனத்தை விட்டுட்டான். அருமையான சௌனே கேள், ஆண்டவர் உனக்கு வசனம் கொடுக்கும்போது நீ வசனத்தை அதெல்லாம் தேவையில்லைங்க அப்படின்னு சொல்லுவாயானால் தேவன் உன்னை ராஜாவாக்குனக்கா வசனப்பட மாட்டாரா? வசனப்பட மாட்டாரா? எதுக்கு வேதம் படிக்கிறீங்க? எதுக்குங்க பைபிள் படிக்கிறீங்க? எதுக்கு சர்ச்சில் போய் பைபிள் வசனம் கேட்குறீங்க? பிரசங்கம் எதுக்கு? நிறையா தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த ரோமன் கத்தோலிக் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மாடா குழின்னு இருக்கும், அதில் பைபிளை வச்சுருப்பாங்க, போய் தொட்டுட்டு போயிட்டாங்க. நம்ம எப்படி தெரியுமா படிப்போம்? நீதிமொழிகள் 1 அதிகாரம், இல்லைன்னு ராத்திரி சங்கீதம் 1 அதிகாரம், முடிஞ்சு போச்சு. மீதி எங்கப்பா இருக்குது? ரூத்தா எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் தான் ஒரு அக்கா இருக்காங்க அப்படின்னு ஒரு புக்கா புரட்டி பார்ப்பான், பக்கத்தில் பார்ப்பான், கடைசியில் இண்டெக்ஸை பார்க்க வேண்டியிருக்கும். என்ன உள்ளே இருக்குன்னே தெரியல, எப்படி கண்டென்ட்டே தெரியாமல், இருக்கிறதே தெரியாமல் கண்டென்ட்டை எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி வாழ்வீங்க? ஆனால் ரொம்ப கெட்டிக்காரங்க கிறிஸ்தவங்க. பைபிள் எங்கேயோ இருக்கும், வியாதி வந்துடட்டும் பார்ப்போம், தலைக்கு மாட்டில் இருக்கும். ஏன்? காற்று கருப்பு வந்துடாது போடா. ஐயே, காற்று கருப்பு சிவப்புலாம் வருமாக்கும். பைபிள் உள்ளத்தில் இருக்கணுன்றாரு, மனசில் இருக்கணும். ஆனால் வெறும் தலைக்கு மாட்டில் வச்சுக்கிட்டு இருந்தா. ஒரு முறை என்னுடைய விசுவாச சகோதரர் அவருடைய அக்கா புருஷனுக்கு உடல் நலம் என்று சொல்லி மருத்துவமனையில் இருக்கிறாரு, அவரை கொஞ்சம் பார்த்து வசனம் சொல்லிட்டு வரலாம் பாஸ்டர்னு என்னை கூப்பிட்டார். நானும் சரின்னு போனேன், அவரும் நானும் போனால் என்னை பார்த்தோன்னு இந்த பேஷண்ட் எழுதி உட்காந்துட்டார். தலைக்கு மாட்டில் ஒரு பைபிள் இருக்குது, அவங்கெல்லாம் கிறிஸ்டியன்ஸ். அப்போ நான் கொஞ்சம் விவரமாக அந்த அவருடைய வியாதியை பற்றி கேட்டுட்டு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, தேவனால் எல்லாம் முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஜெபம் போகிறவங்கனால கொஞ்சம் வசனம் படிக்கலாமா பிரதர்னு. சரி ஐயா அப்படின்னாரு. சரி நான் சொல்கிறேன், எடுங்க, ஏன் வியாதி வந்ததுன்னு பார்ப்போம், அப்புறம் எப்படி சுகமாகலான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பைபிள் எடுங்கன்னு. ஐயா கண்ணாடி இல்லையே, ஆனால் பைபிள் வச்சுருக்காரு. கண்ணாடி இல்லாமல் பைபிள் வச்சு என்ன பிரயோஜனம்? சரி
அப்போ உங்கள் ஒய்ஃப் படிப்பாங்களோ? ஆமையா அவள் படிப்பான்ட்டார். சரி சிஸ்டர் நீங்களா படி, நானும் கண்டாடிட்டு இல்லையா? அப்போ எதுக்கு தான் பைபிள்? ஐயோ ஐயோ, எப்படியோ பாதுகாப்புக்காக வச்சுக்குவோம். எங்க வசனத்தை உள்ள வைக்கணுங்க. உள்ள வச்சு வாழ்றதுக்கு தான் வசனம். பைபிளை தலைக்கு மாட்டில் வச்சு சுகமம் கிடைக்கிறதுக்கோ காத்து கருப்பு அண்டாமல் இருக்கிறதுக்கோ பைபிளை வைக்கிறது இல்லை. அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்பு வைக்கிறவர். ஸோ வசனத்துக்குள்ள அவ்வளோ பவர் இருக்குது. ஆனால் இவனை குறித்து வேதம் சொல்லுது, ஆண்டவர் அன்னைக்கு சொன்னார் சாமுவேல் மூலம் சவுலுக்கு அமலேக்கீரை காலி பண்ண சொல்லு, அமலேக்கீரை காலி பண்ண சொல்லு, அமலேக்கீரை காலி பண்ணணும். அங்கே இருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாரும் குழந்தைகள் எல்லாரையும் காலி பண்ணணும், ஆடுகள் மாடுகள் எல்லாவற்றையும் காலி பண்ணணும். இதை டிக்ளேர் பண்ணிட்டாங்க, ஜனங்களுக்கு சொல்லிட்டான் சவுல். ஆனால் ராஜாவை பிடிச்சிக்கிட்டான் சாவடிகளை. ரெண்டாவது முதல் தரமானதையும் ரெண்டாம் தரமானதையும் தனக்கு வச்சுக்கிட்டு உதவாதையெல்லாம் அழித்து விட்டான். இன்றைக்கி நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறதெல்லாம் செய்வோமே, ரொம்ப கஷ்டமாரி தெரிறதெல்லாம் வச்சு விட்டுருவோமே, வசந்தி முடி வாழ மாட்டோமே, அது மாதிரி செஞ்சுட்டான். அப்போ தான் சொல்கிறாரு சாமுவேல், அவனை ராஜாவாக்குனக்கா நான் வெசனப்படுறேன், வா வெசனப்படுறேன். ஏன்னா என்னை தள்ளிட்டு என் வார்த்தையை ஏற்றுக்காம போயிட்டான். நீ வசனத்தை ஏற்றுக்கலைனாலே அர்த்தம் என்ன தெரியுமா? அவரை ஏற்றுக்கலன்னு அர்த்தம். ஏன்னா அவர் தான் கொடுத்தது வசனத்தை, அவர் தான் வசனத்தை கொடுத்தது. அவருடைய வசனத்தையே ஒரு நாள் ஏற்றுக்க முடியலன்னா நீ அவரை ஏற்றுக்கலன்னு அர்த்தம். ஆண்டவர் வசனத்தை உங்களுக்கு நினைப்பூட்டல, நினைப்பூட்டல. வாசிங்களேன், யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 26வது வசனம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாக தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். என்ன சொல்றாரு? பிதாவாகிய தேவன் ஏன் மூலம் சொன்ன வார்த்தையை ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார், ஆவியானவர் நினைப்பூட்டுவார். எதுக்கு பரிசுத்த ஆவி கொடுத்தாரு? வார்த்தை நினைப்பூட்டி அதன்படி வாழ வைக்க. ஆனால் நீங்க ஒருவேளை வசனம் உங்களுக்கு சொல்றாருங்க, நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க, என்ன நடக்கும்ன்றீங்க? வசனப்பட மாட்டாரு, வசனப்பட மாட்டாரு. அவனை ராஜாவாக்குனாக்கா வசனப்படுறேன். ஏன் தெரியுமா? அவன் என்ன தள்ளிட்டு என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போறான். அவனுக்கு தெரியும் இப்படித்தான் செய்யணும் தெரியும், ஆனால் செயல்பட மாட்டேங்கிறான். சௌரியே சௌனே கேள், உனக்கு வசனம் தெரியும், ஆண்டவர் நினைப்பூட்டார், ஆனா நீ செய்ய மாட்டேங்கிறிய. அது ஆண்டவருக்கு வசனமா இருக்காதா? வசனமா இருக்காதா? அவரை வசனப்படுத்தினா ஆண்டவரை எனக்கு நல்லா, அதாவது ஆசீர்வாதமா நான் வாழ். டே 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 எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். என்ன சொல்றாரு? மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை பெற்ற பரிசுத்தாவி. அப்படின்னா இயேசு வருகையிலே முத்திரை பெற்றத, அந்த பரிசுத்தாவி பெற்றாதான் முத்திரை போடப்பட்டிருக்கிறோன்னு அர்த்தம். பறக்கிறதுக்கு அது சரியா இருக்கும். ஆனால் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை பெற்ற பரிசுத்தாவியை எப்படி துக்கப்படுத்துவாங்க? எங்க நான் உங்களுக்கு சொன்னதை பரிசுத்தாவினை உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நினைப்பூட்டும் போது செய்ய மாட்டோம்னா துக்கப்படுத்த மாட்டார். துக்கப்பட மாட்டாரா? துக்கப்பட மாட்டாரா? எத்தனை வசனம் உன்னால கீழ்ப்படிய முடியல, ஆனா தெரியுமா? தெரியும், ஆனா ஞானம் கீழ்ப்படிய முடியாது. ஆனா ஆண்டவரை எனக்கு இதை கொடுத்துருங்க, அதை கொடுத்துருங்க, அதை கொடுத்துருங்க, இதை கொடுத்துருங்க, இதை கொடுத்துருங்க, அதை. அவர் துக்கப்பட்ட எனக்கு ஒண்ணு இல்லைங்க, என்ன துக்கப்படுத்திடாதீங்க, எனக்கு அதெல்லாம் கொடுத்துருங்க. அவர் துக்கப்படுத்துறியே. ஆண்டவர் உனக்கு வசனம் கொடுக்கும் போது அதை
இக்னோர் பண்ணிட்டு அதெல்லாம் கிடக்கட்டும், நம்மளுக்கு முடியாதுப்பா அப்படின்னு போனா அவரை வேதனைப்படுத்தல. நீ இன்னைக்கு சர்வசாரணமாய் போச்சுங்க. பைபிளை படிக்கிறதே படிப்போம், ஆனால் வாழ மாட்டோம். எதுக்குங்க பைபிள் படிச்சு என்ன பண்ண போகிறோம்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, சாமுவேலை ராஜாவாக்குனதற்காக நான் மனஸ்தாபப்பட்டேன். ஏன்? என்னை தள்ளிட்டு என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். அப்படியானால் உன்னை என்னை தேவன் ராஜாவாக்கினார், நீ வசனத்தை கை கொள்ளலன்னு வச்சுக்க, உன்னால தேவனுக்கு மனஸ்தாபம், உன்னால தேவனுக்கு வேதனை. நான் எப்போவுமே சொல்லுவேன், அன்பினால் அன்றி வேறொன்றிலும் கடன் படாதிருங்கள். வசனம் தெரியும் தானே? தெரியும். ஆனால் சூழ்நிலை வரும்போது கடன் வாங்குவோம். எப்படி அது? அப்போ ஆண்டவர் வசனப்பட மாட்டாரா? நான் வசனம் கொடுத்தேன், இப்படி வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்களேன்னு வசனப்பட மாட்டாரா? வெள்ளினாலும் பொன்னினாலும் விலையேந்த வஸ்திரத்தினாலும் உங்களை அப்படின்னு ஒரு வசனம் இருக்கா? ஆனால் தெரியுமா? தெரிஞ்சாலும் நாங்கள் அப்படிலாம் கீழ்ப்படிய மாட்டோம் அப்படின்னா வசனப்பட மாட்டாரா? யாவரோடும் சமாதானமாக இருக்கும்படி நாடுங்கள்னு இருக்குது. ஆனால் யாரோ நமக்கு பிரச்சனை பண்ணிட்டாங்க, வேதனை உண்டாக்கிட்டாங்க, அவங்கள பார்த்தோன்னே என்ன பண்ணுறோம்? முகத்தை ஏன் திருப்புறோம்? நம்ம தான் சமாதானம் அடையும்படி நாடணும். நம்ம தாங்க சமாதானம் அடையும்படி நாடணும். அது வசனம். எங்க அவன் தப்பு பண்ண அவன் என்கிட்ட வரட்டும். நோ, வசனம் சொல்லுது, உன் சகோதரனுக்கு உன் பேரில் குறைவென்றால் அங்கே தானே காணிக்கை வச்சுட்டு போய் செலுத்திடும். நம்ம பின்னால் சொல்கிறாத, நமக்கு அவன் மேலே குறை இல்லைங்க, அவனுக்கு தான் நம்ம மேலே குறை. அதனால தான் திரும்பிட்டு போகிறான். நம்ம என்ன செய்யணுமா? நாடணும். அவனை போய் பார்த்து, ஹலோ பிரைஸ்ல அப்படிது நல்லா இருக்கீங்களா, போயிடணும். என் சபையிலிருந்து கிட்டத்தட்ட 85 பேரை ஒரு குரூப் பிரிச்சு போயிடுச்சு. ஆனால் எல்லாரும் எனக்கு விரோதமாய் சபைக்கு விரோதமாய் காரியம் செஞ்சாங்க. அதில் முக்கியமானவங்க சிலர் உண்டு. அதில் நான் அவங்கள பார்த்து பேசுவேன், நேரே போவேன், வீட்டுக்கே போவேன். வியாதிப்பட்டிருந்தால் அவங்கள பார்த்துட்டு எதாவது செய்ய வேண்டிய செஞ்சுட்டு நான் வருவேன். எனக்கு தேவனுக்கும் தான் நான் சரியாக இருக்கணும், நம்ம சமாதானம் வாங்கிக்குவோம். ஆனால் ஒரே ஒரு சௌரம் மட்டும் என்னை பார்க்குறத அவாய்ட் பண்ணார். எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல. அவர் பையனுக்கு ஒரு முதல் பையனுக்கு கல்யாணம் நடந்துச்சுது. அப்போ நம்ம சபை விசுவாசிக்கிட்ட ஒரு கல்யாண கார்டு கொடுத்து, அப்போ வந்திருப்பான்னு கேட்கும். அப்போ அந்த விசுவாசி கேட்டிருக்கிறாரு, எங்கள் பாஸ்டருக்கு நீங்கள் இன்விடேஷன் வச்சிங்களா? அவருக்கு வைக்க மாட்டான், சபையில் யாருக்கும் வைக்க கிடையாது, உனக்கு மட்டும் வச்சுருக்கேன். பாஸ்டருக்கு வைக்கலன்னா நான் வரலான்ட்டார் அவர். சரி இப்போ வாங்கிச்சிட்டான்னு விட்டார். அந்த அளவுக்கு என் மேலே வெறுப்பாக இருந்தார். எப்படிடா இவரோட சமானம் ஆகிறது அப்படின்னு யோசித்தேன். அவருடைய பிரதருக்கு உடல் நலம் இல்லாமல் போயிடுச்சு. கேள்விப்பட்டேன். அவர் பிரதரை எனக்கு தெரியும், ஆனால் அவருக்கு ஃபோன் அடிக்காமல் இந்த பிரதருக்கு ஃபோன் அடித்து, என்ன பிரதர், அவருக்கு உங்கள் பிரதர் இவருக்கு உடம்பு சரியில்லாமல் கேள்விப்பட்டேனா? ஆமையா, இது மாதிரி உடம்பு சரியில்லை. இப்போ எப்படி இருக்குது? நான் தான் எல்லாத்தையும் கவனிச்சிட்ருக்கிறேன்றார். நான் தான் கவனிச்சிட்ருக்கிறேன்றார். சரி, பேசி முடிச்சிட்டோம். ஆனால் அடுத்தாப்புல அவருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லாமல் போகுது. திரும்பவும் கேட்டேன், இப்போ எப்படி இருக்கிறார்? இப்போ நல்லா ஆகிட்டார் ஐயா, நல்லா ஆகிட்டார். ரைட். அவங்க அப்பா இறந்தபோது போனேன், அவங்க அம்மா இறந்தபோது போனேன், அவங்ககிட்ட அன்பாக பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு விருப்பே வேணாங்க, அவர் மேலே ஒரு கசப்பு வேணாம், ஆனால் அவர் என் மேலே வெறுப்பாக இருந்தார்.
கடைசியில் அவங்க 2வது பையன் கல்யாணம் வந்துச்சுது. அவர் மனைவி 2 பிள்ளைகள், ஒரு மருமகா, பேர பிள்ளை எல்லாம் வந்து எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு கல்யாணத்துக்கு வந்துடுங்க நீங்கள் எல்லோரும் போயிட்டு, எல்லோரும் கல்யாணத்துக்கு வந்துடுங்கன்னு போயிட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் தான் நாடுனேன், ஆனால் அவர் நாடை வச்சுட்டார். அப்படிதானே? இது நான் வந்துட்டு அவர் பெரிய ஆளாக இருந்தால் அவரை விட சரி போ, நமக்கு எதுக்கும் அவருக்கு சம்மந்தம் கிடையாது எப்படா அப்படின்னு நினச்சிருந்தேன்னா நான் இன்னைக்கு வரைக்கும் என்ன தான் இருப்பேன், பகையாக தான் இருப்பேன். ஆனால் வேதம் சொல்லுதுங்க, நீங்கள் யாவரோடும் சமானமாக இருக்கும்படி நாடுங்கள். உங்களுக்கு யாருக்காவது பிரச்சனை உள்ளவங்க இருக்கிறாங்களான்னு பாருங்கள். அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாதுங்க. எத்தனை பேர் இருக்கான், அவங்ககிட்டலாம் நாங்கள் போகணுமாக்கு ஏங்க, நமக்கு நாம தான் போகணும். அதுதான் வசனம் சொல்லுது, சமானமாக இருக்கும்படி. அப்போ நாட வேண்டியது யார் தான்? நம்ம தாங்க. வசனம் சொல்லுது நம்ம தான் நாடணும். இப்போ ஆவியானவர் சொல்கிறார், நீங்கள் யார்கிட்டயோ பிரச்சனை வச்சுருக்கீங்க, ஆவியானவர் உங்களுக்கு வளர்த்துறார். எபிரேயர் 12:14 படி யாவரோடும் சமானமாக இருக்கும்படிக்கும் பரிசுத்தமாக இருக்கும்படிக்கும் நாடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். உடனே ஆவியானவர் சொல்கிறார், உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களை போய் கேட்டேன் பாருங்க, என்ன பண்ணுவீங்க? என்னங்க பண்ணுவீங்க? ஆவியானவர் சொல்கிறாரு, யாவரோடும் சமானமாக இருக்கும்படி நாடுங்கள்னு உங்களை சொல்கிறாரு. உங்களுக்கு பிரச்சனை பண்ணவங்க பெரிய ஆள், அவங்களுக்கு மன துக்கத்தை உண்டாக்கிட்டான், குடும்பமே வேதனையில் இருக்குது. ஆனால் ஆவியானவர் சொல்கிறாரு சமானமாக இருக்கும்படி நாடுங்கள்னு. என்ன செய்வீங்க? இப்போ நாடனும். பொண்ணையும் மாப்பிள்ளையும் பக்கத்தில் வச்சுட்டு உன் அருகில் இருக்கிற இவரை வாக புருஷனாக ஏற்றுக்கொண்டு இவருக்கே மனைவியாக இருப்பியா? இருக்கணும். கல்யாணமாக நடக்கும்? இருப்பேன்னு சொல்ல தெரியலையே. இருக்கணும், நாடனும். நாடுவேன். எப்போ? இந்த ஹாலில் இருக்கும்போது மட்டும் இல்லை, வெளியே போன பிறகு எப்படா நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும், எப்படி நம்ம சந்தர்ப்பத்தை உண்டாக்கிட்டு நம்ம அவன் மேலே அன்பாக இருக்கலாமான்னு சொல்லி பார்க்கணும். அதை விட்டுவிட்டு அவன் மாட்டீங்க நான் ஏங்க போகணும், இது திமிரு, பெருமை. நம்மளை மட்டும் ஆண்டவர் நினைக்காம போயிட்டான், அவங்கிட்ட நான் ஏன் போகணும்? அவன் தப்பானா காலி பண்ணுங்க, நரகத்தை போடுங்கன்னு போயிட்டுருக்கலாம் ஆண்டவர். இல்லைங்க, நம்ம துரோகிகளாய் பாவிகளாய் அக்கிரமக்காரர்களாக இருந்த நம்மை மீட்கும்படிக்கு நாம் அவற்றை போலங்க அவர் நமக்காக வந்தார். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்னு பாருங்களேன், யோசிச்சு பாருங்களேன். ஆகவே ஆவியானவர் என்ன சொல்லி கொடுக்கிறாரோ, இயேசு அப்படிதான் சொல்றாரு, பிதாவானவர் எனக்கு சொன்னதை உங்களுக்கு சொல்லிட்டேன், இந்த பரிசுத்த ஆவியானவர் நான் உங்களுக்கு சொன்னதை உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்போ அந்த ஆவியானவர் உங்களுக்கு வசனத்தை நினைப்பூட்டும் போது ஓகே ஆண்டவரே நான் செய்கிறேன்னு சொல்லணும். முடியாதுன்னா என்ன அர்த்தம்? கீழ்ப்படியில் என்ன அர்த்தம்? ஆண்டவர் வசனப்பட மாட்டார். அதான் அந்த வசனம், மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையா பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்பட. ஆண்டவர் துக்கப்படுத்துகிற கூட்டம் ஏராளங்க, ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் ஏராளம். எனக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட நான் வேதம் படிச்சுக்கிட்டு இருந்தேன்னா எந்த வசனமாக இருந்தாலும் எனக்கு கடினமாக தெரியாது, உடனே கீழ்ப்படுற ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன். அப்படி தான் நம்ம இன்னைக்கு ஏன் வசந்தபடி வாழ முடியல? எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 காரியம். ஒன்று, அவனை பாதிக்குது, அதனால கீழ்ப்படிய முடியல. 2, தேவனை விட யாரையோ அதிகமாக நேசிக்கனால கீழ்ப்படிய முடியல. 3, யாருக்கோ பயப்படுறதுனால கீழ்ப்படிய முடியல. சவுல் ஏன் கீழ்ப்படியலன்னு போட்டுக்குது? ஜனங்களுக்கு பயந்தபடினால. எங்க ஆண்டவர் மேல அன்பு இருக்கிறவன் கட்டாயம் கீழ்ப்படிவாங்க. ஆனா கீழ்ப்படியலன்னு வச்சுங்க, நீங்க வெசனப்படுத்தீங்கன்னு அர்த்தங்க. ஆண்டவர் வெசனப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் உங்களால் வெசனம் அடையணுமா இல்ல சந்தோஷம் அடையணுமா? உங்களை வெசனப்படுத்துறது, அவரை வெசனப்படுத்தி விட்டு, ஆனால் எனக்கு ஆண்டவரே இதை செய்யுங்க. ஏங்க நீங்கள் ஒன்றும் உலகத்துக்குரிய காரியங்களை நீங்கள் கேட்க வேணுங்கிறது இல்லைங்க. அவரை வசனப்படுத்தாமல் சந்தோஷப்படுத்தினா ஆண்டவர் எல்லாமே உங்களுக்கு நன்மையாக செய்வார். ஆமாம். ஆனால் இப்போ ஒருவேளை அது எப்படி தெரியும்? இந்த குழந்தைகளுக்கு
குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஊசி போடும்போது வலிக்கத்தான் செய்யும். ஏன் ஊசி போட்டாங்க? வேண்டவே வேண்டான்ட்டாங்கன்னு வச்சுங்க ஊசி. அந்த குழந்தை குணமாகாது, அது ரொம்ப நாள் சஃபர் பண்ணிக்கிட்டே இருக்குமா. ஆனால் ஊசி போடுற மட்டும் வலிக்குமா, அதுக்கப்புறம் சரியாயிருமா? அதே போல் ஆண்டவர் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம நினைக்கிறதெல்லாம் கிடைக்காம பண்ணிட்டாரு? பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும்படிக்கு கொள்ளிவாய் சர்ப்பங்களும் ஊளையிடுகிற நரிகளும் தேள்களும் தண்ணீர் இல்லாதமான வறட்சியான பயங்கரமான வனாந்திரங்களில் உன்னை அழைத்து வந்த தேவன் இருக்கும். ஏன் இந்த வனாந்திரங்கள் வழியாக அழைச்சி வந்தாராம்? பின்னாட்கள் நமக்கு இன்னைக்கு கஷ்டமாக இருக்கும். என்னடா நமக்கு ஊசி போட்டு வலிக்குதே, வேணாம். ஓ, ஊசி போட்டால் வலிக்கத்தான் செய்யும், ஆனால் உனக்கு சுகமாக இருக்குத்தான். அப்படியே நமக்கு இன்னைக்கு ஒன்று கிடைக்கல, உனக்கு ஆகலை, ஏன் இப்படி பண்ணிட்டாரு? நோ கொஸ்டின். அவரை முறுமுறுக்கவே முடியாது. ஏன்னா நமக்கு நடக்கிறது எல்லாமே நன்மைக்கா. இங்கே தானே சொல்கிறீங்க, உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லணும். இப்போ பாடுங்க பார்ப்போம். நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. இந்த யோசேப்பு பள்ளத்துக்குள்ளே போட்டானுங்க. முதல்ல கொன்று விடலான்னு நினச்சானுங்க, பள்ளத்துக்குள்ளே போட்டாங்க, விற்று விட்டானுங்க. போத்திபார் வீட்டுக்கு போக வேண்டியதாச்சு, ஜெயிலுக்கு போக வேண்டியதாச்சு. இத்தனைக்கு மத்தியில் கடந்து போனான். கடைசியில் எகிப்துக்கே அதிபதி ஆகிட்டான். அவன் கடைசியில் சொல்கிறான் சகோதரத்தில், நீங்கள் செஞ்சதெல்லாம் நன்மைக்கு தான். என் தேவன், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினச்சிங்க, தேவன் அதை எனக்கு நன்மையாக முடிய பண்ணினார். நமக்கு தீமையாக இருந்தாலும் நன்மையாக இருக்குங்க. தானியேலையும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகையும் சிறைப்பிடிச்சு கொண்டு போனாங்க. நான் நினைக்கிறேன் அது நன்மையாக போச்சு. எப்படின்னா, நேபுகாத் நேச்சார் சட்டம் போடுறான், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் தெய்வமே தெய்வம். வேற மாதிரி சொன்னீங்கன்னா உங்கள் வீடுகள்லாம் எரிக்கலமாயிருக்குன்னு சொன்னார். காரணம், இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க வேற தெய்வம் கிடையாது. அப்போ முழு தேசத்துக்கும் தேவனே அப்படின்னு சொல்லி, யெகோவா தான் தெய்வம்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவங்களை ஒருவளாக கொண்டு போயிட்டாரோ. ஆனால் அவங்க அதை பற்றி கவலையே படலைங்க. ஐயோ நம்ம எப்படி அகதியாக வந்திருக்கிறோமே, கவலைப்படல. என் கர்த்தர் நன்மை செய்கிறவர். அப்படியே நீங்களும் உங்களுக்கு எனக்கு நன்மை செய்வாரா? அப்போது நன்மை செய்கிறவர். ஆனால் இப்போ கொஞ்சம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்கிறீங்க, அப்போ இந்த வசனம் இப்படி சொல்கிறார், நீங்கள் வசனத்துபடி வாழணுமா வேண்டாமா? வாழணும், வாழணும். அப்படி வாழலைன்னா பரிசுத்தாவியை துக்கப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். ஏசாயா 66வது அதிகாரம், 63வது அதிகாரம் 9வது 10வது வசனங்கள். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர், அது யாரு? இயேசு.
அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பு நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். எங்க ஆண்டவர் வச்சிருக்கிற அன்பை பாருங்க. இந்த அளவுக்கு நம்ம மேல அன்பு வச்சு தூக்கி அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்டதை சொல்லி தூக்கி சுமந்து வந்தார் நம்மையும் கூட. ரைட். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவி விசனப்படுத்தினார்கள். அவர்களோ கலகம் பண்ணி பரிசுத்த ஆவி விசனப்படுத்தினார்கள். தூக்கி சுமந்து வந்தார் கர்த்தர். அவங்களுக்கு வேதனைகள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக பாதுகாத்து பராமரித்து வந்தார் கர்த்தர். ஆனால் அவ்வளோ கலகம் பண்ணி பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக கலகம் பண்ணி என்ன பண்ணாங்களா? விசனப்படுத்தினாங்க. அப்படின்னா பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக கலகம் பண்ணுறதுனா என்னங்க? வசனத்துக்கு மாறா நடக்கிறது. வசனத்துக்காக ஆண்டவர் சொல்லி தர்றார், ஆனால் என்னால் முடியாது. ஆனால் தூக்கி சுமந்ததே அவர் தானே, உன்னை பாதுகாத்ததே அவர் தானே. ஆனால் வசனம் சொன்னா கேட்க மாட்டேங்கிறியே, வசனமா இருக்காது அவருக்கு. ஸோ முதலாவது வசனப்படுத்துறது எப்படி? ஆண்டவர் நம்மளால் வசனப்படுறது எப்படி? பொல்லாத நினைவுகள்னால. ரெண்டாவது எப்படி வசனப்படுறார்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால வசனப்படுறார். மூன்றாவதாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59வது அதிகாரம் 15வது வசனம். சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று, சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று, பொல்லாப்ப விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான். இதை கர்த்தர் பார்த்து நியாயமில்லை என்று விசனமுள்ளவரானார். எதனால வசனப்பட்டாராம்? சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. சத்தியத்திலே நடந்தாங்க. சூழ்நிலை வரும்போது சத்தியத்தை தள்ளிட்டு தங்கள் மனசாட்சிப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சத்தியம் தள்ளுபடி ஆயிடுச்சு. ஐயோ, நான் சொன்ன வசந்தபடி வாழ்ந்தாங்களே, இப்படிதான் சூழ்நிலை வரும்போது சத்தியத்தை தள்ளிட்டு அவன் மனசாட்சிப்படி வாழ்றானே, எனக்கு व्यसனமா இருக்குதுப்பா, व्यसனமா இருக்குது. எத்தனை பேர் வசனத்தின்படி வாழ்ந்தவங்க சூழ்நிலை வரும்போது வசனத்தை தள்ளிட்டு போறாங்க, தள்ளிட்டு நடக்கிறாங்க. சத்தியத்தின்படி நடந்துகிட்டே இருக்கிற நீங்க சாவு வரும் வரைக்கும் சத்தியத்தில் நிற்கணும். சூழ்நிலை வரும்போது சத்தியத்தை விட்டு விலகக்கூடாது. அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி விலக மாட்டேன்னு நிற்கணும். விலகுனா நான் சொல்லலை, சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று, அது அவருக்கு व्यसனமாயிற்று. சத்தியம் தள்ளுபடி ஆயிடுச்சுன்னா சத்தியத்தின்படி நடந்தாங்க, நீங்கள் அதன்படி நடக்காம தள்ளிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்குன்னு தெரியுமா? வாசிங்க 119ஆம் சங்கீதம் 158ஆம் வசனம். உமது வசனத்தை காத்து கொள்ளாத, அதாவது சத்தியத்தை விட்டு, சத்தியத்தில் இருந்தாங்க, இப்ப காத்துக்கொள்ள முடியல, அதை விட்டு விலகிட்டாங்க. உமது வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவருப்பா இருந்தது. இது சங்கீதக்காரன் சொல்றான், ஆனா வேதம் என்ன சொல்லுது? வசனத்தை காத்து கொள்ளாத துரோகி. வசனத்தை கை கொள்ளாதவன் கீழ்ப்படியாதவன்க. ஆனா வசனத்தின்படியே வாழ்ந்துட்டு சூழ்நிலை வரும்போது அதை காத்து கொள்ளாதவன் துரோகி. ஆண்டவர் வசனப்படுறாருங்க, சத்தியம் தள்ளுபடி ஆயிட்டே, ஐயோ சத்தியத்தில் நடந்தாங்களே, ஆனா இப்பொழுதோ சத்தியத்தை தள்ளுபடி ஆக்கிட்டாங்களே, தள்ளிட்டாங்களே, அது எனக்கு வசனமா இருக்குது. எத்தனை வசந்தபடி வாழ்ந்த நீ சூழ்நிலை வரும்போது அந்த வசனத்துக்கு மாறாப்பு நடந்த, அது அவருக்கு வசனமா இல்லையா? உனக்கு நீ அந்த சூழ்நிலைக்காக நீ அந்த வசனத்தை விட்டுட்டு நீ போயிருக்கலாம், ஆனா ஆண்டவர் அல்லவா வசனப்படுறாரு. ஆண்டவர் அல்லவா வசனப்படுறாரு. அவரை வசனப்படுத்தி எப்படிங்க நம்ம வாழ முடியும்? அவரை சந்தோஷப்படுத்தணுங்கிற எண்ணம் இருக்கணும். என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன நஷ்டம் வந்தாலும் என் தேவனுடைய வசனத்தை விட்டு நான் இறங்க மாட்டேன்னு நிற்கணும் கடைசி வரைக்கும். ஆமென்.
ஹல்லேலூயா. நமக்கு வசனம்னு தெரிஞ்சுன்னா கடைசி வரைக்கும் அந்த வசனத்தில் ஸ்ட்ராங்காக இருந்துடணும். இல்லை எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க சொன்னாங்க, அதனால் இது வசனத்துப்படி வேண்டான்ட்டேன். சத்தியம் தள்ளுபடியானால் வசனப்படுறார். எத்தனை வசனத்தை நீங்கள் தேவனுடைய வசனத்துப்படி வாழ்ந்த நீங்கள் குடும்பத்துக்காகவோ சூழ்நிலைக்காகவோ தள்ளிட்டீங்க. ஆனால் கேட்டா உமக்காகத்தானே நான் உயிர் வாழ்கிறேன்னு சொல்லுவீங்க. ஆனால் வாழ்ந்த சத்தியத்தின்படி இப்போ வாழலை, தள்ளிட்டீங்க. முன்னால் எப்படி ஆண்டவருக்காக வாழ்ந்தேன் தெரியுமா? இப்போ முடியல பிரதர். முன்னால் 90 மார்க் எடுத்தேன் கோட்டலியில், அப்புறம் எல்லாம் above 90. சரிப்பா மிட்டமில் above 50, ஆஃப் ஏர்லியில் above 30, ஆனுவலில் above 10. என்னங்க பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? அப்போ நான் அப்படி வாழ்ந்தேன், இப்போ தள்ளிட்டேன். சொல்லாத. சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று என்பதை அறிந்த ஆண்டவர் என்ன பண்ணாரா? व्यसनப்பட்டாராம். நியாயம் இல்லைன்னு व्यसनப்பட்டாராம். சே, சத்தியத்தை தள்ளிட்டாங்களடா. இப்போ எதனாலலாம் व्यसनப்படுறாரு நீங்கள் சொல்லுங்க பாப்போம். பொல்லாதவைகளை நினைக்கும் போது व्यसनப்படுறார். பொல்லாப்பை நினைக்கும் போது. ரெண்டாவது, தேவனுடைய வார்த்தையை ஆண்டவர் கற்று தரும்போது நம்ம கீழ்ப்படியெல்லாம் व्यसनப்படுறாரு. 3, சத்தியத்தை காத்துக்கொள்ளாமல் சத்தியத்தை தள்ளுபடியாக்கிறபடினாலே व्यसनப்படுறார். 4, 5வது, யோவான் எழுதின சுவிசேஷம். சாரி 4 3 தான் முடிஞ்சிருக்கு. சரி 4வது, யோவான் 13வது அதிகாரம் 21வது வசனம். இயேசுவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். இப்போ இயேசு கிறிஸ்து கடைசி போஜனத்தை புசித்த பிறகு ராப்போஜனத்தை முடிச்சுட்டு அவங்க கால்களெல்லாம் கழுவிட்டு உட்கார்ந்து சொல்கிறார், போதுகிற ஆண்டவருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவர் காலை ஒருவர் கழுவ கடவைகள்னு சொன்னார். உட்கார்ந்துட்டு சொல்கிறாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். எப்படி என்ன நிலைமையில் சொல்கிறாரு? ஆவியில். அப்படின்னா வேதனையில் இருக்காரா? எதனால வேதனைப்பட்டார்? யாரோ ஒருத்தனால காட்டி கொடுக்கப்பட்டு அவர் சாக போறார். சாகடிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறான் யூதாஸ். அவனால व्यसनப்படுறார். அருமையான சௌனே கேள். அவரை சாகடிக்கிற சூழ்நிலைக்கு காரணமாக இருந்தவன் யூதாஸ் காரியோத். அவனால் தான் व्यसनப்படுறார். இப்போ சொல்றேன், அங்கே சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. அதோடு மாத்திரமல்ல, பொல்லாப்பை விட்டு விலகினவன் மறுபடியும் கொள்ளையாகிறான்னு இருக்கும். அதனால் व्यसनப்பட்டார்னு இருக்கும். ஆனால் இங்கே ஆண்டவர் இதயத்தில் व्यसनப்பட்டது எதுக்கு தெரியுமா? என்ன சாகடிக்க போறவங்க, இவனால நான் சாக போறேனே. எவ்வளவு வேதனை இருந்திருக்குங்க. இப்போ கூட இயேசு கிறிஸ்துவை சாகடிக்கிறவங்க நிறைய பேருங்க. எப்படி மறுபடியும் பாவம் செய்தால். எபிரேயர்கள் நிருபம் 6வது அதிகாரம் 4வது 5வது 6வது வசனங்கள். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவ ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையும் இனி ஒரு உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள். இந்த அளவுக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள் இப்பொழுது மறுதலிக்கிறாங்க. எப்படி?
ஆண்டவருடைய காரியத்தை விட்டு விலகுறாங்க, மறுதலிக்கிறாங்க. மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஐயா அதுன்னு சொல்லுதுங்க, மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துறாங்க, சாவடிக்கிறாங்க. ஆண்டவருக்கு வேதனை இருக்காதா? நான் அவங்களுக்காக உயிரே கொடுத்தேனே, மறுபடியும் என்ன சிலுவையில் அடி சாவடிக்கிறாங்கடா. எதனால அது நடக்குதுன்னு சொல்றாரு? மறுபடியும் பாவத்துக்கு போகும்போது. அன்றைக்கு யூதாஸ் காரியத்தால் ஆண்டவர் வேதனைப்பட்டாருங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிற நம்மால ஆண்டவர் வேதனைப்படக்கூடாது. எப்படி? யூதாஸ் காரியத்தால் அவனால காட்டி கொடுக்கப்பட போறார், அவனால சாக போறார். ஆனா இன்றைக்கு பாவங்களை செய்து கொண்டிருக்கிறவன் மறுபடியும் அதாவது பரிசுத்தமா வாழ்ந்த மறுபடியும் பாவத்துக்கு போயிட்டா, வேதம் அழகா சொல்லுது, அவரை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துற, சாவடிக்கிறேன் அர்த்தம். பாவம் செய்யல, மறுபடியும் பாவம் செய்யலையா? நீ மீட்கப்பட்டவன் தானே, மீட்கப்பட்டவன் தானே, மறுபடியும் சினிமா பார்க்குறியே, மறுபடியும் போய் சொல்றியே, மறுபடியும் சண்டை ஓடுற கட்டாவது சொல்ற, எல்லாமே பண்றிய. எவ்வளவு வேதனைப்படுறாரு. என்ன சிலுவையில் அரைஞ்சு அவமானப்படுத்துறாங்களே, ஐயோ என் இருதயத்துக்கு வசனமா இருக்குதுப்பா. சொல்ல மாட்டாரா? எபிரேயர் 10வது அதிகாரம் 26-27. சத்தியத்தை அறியும் அறிவு அடைந்த பின்பு, சத்தியத்தை இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறலா இருந்தால், நல்லா கவனிங்க, தெரியாம ஒரு தவறு பண்ணிட்டோம்னா ஆண்டோட்ட மன்னிப்பு கேட்டு போயிடலாம். மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவளா இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். நல்லா கவனிச்சுங்க, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவங்களை செய்தால், அப்படித்தானே போட்டுருக்குது? ஆமாவா? பாவம் செய்தால் சிங்குலர்ல இருக்கு. மனப்பூர்வமாய் பாவம் செய்ற ஒரே ஒரு பாவம் தாங்க. ஆனால் நீ மீட்கப்பட்டவன், மீட்கப்பட்டவள், எல்லா பாவத்திலும் விடுதலையானவன். ஆனால் இயேசு நல்ல அறிகிற அளவுக்கு அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணினவன். இந்த அனுபவம் பெற்ற நீ மறுபடியும் பாவம் செய்தால், அது என்ன பாவம் உனக்கு தான் தெரியும், உனக்கு தான் தெரியும். பாவங்களை நிமித்தம் செலுத்தத்தக்க பலியினி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று, நியாய தீர்ப்பு போகணும், நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினமே இருக்கும். அது என்னங்க விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினை? நரகம். அது யார் விரோதி? இயேசு சொல்லும்போது சொன்னார், என்னோடு இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான். அப்படியான ரட்சிக்கப்படாத விரோதி, அவனுக்கு தாங்க நரகமே வச்சிருக்குது. ஆனால் ஒருவேளை ஒரே ஒரு பாவத்தை செஞ்சு தேவனுக்கு துரோகம் பண்ணான்னா, அவனும் அதே விரோதிக்குரிய இடம் அக்னி கடலுக்கு போகிறான். 29வது வசனத்தை வாசிங்க. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து, யாரு மனப்பூர்வமாய் பாவம் செய்யறான் பார்த்தீங்களா, அவனை குறித்து வேதனை சொல்லுது, அவன் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். அருமையானே, ஒரே ஒரு பாவம், ஏதோ மிஸ்டேக்கா நீ பண்ணிட்ட, ஸ்லிப் ஆயிடுச்சு, மன்னிப்பு கேட்டுக்க. ஆனால் அதே பாவத்தை நீ அப்படியே ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, இயேசு கிறிஸ்துவ காலில் போட்டு மிதிக்கிறேன்னு அர்த்தம். காலில் போட்டு மிதிக்கிறேன்னு அர்த்தம். இங்க வந்திருக்கிறவங்கள எல்லாரையும் தான் கேட்கிறேன், இந்த ஒரே ஒரு பாவம் தானே நினைச்சிட்டு இருக்க நீ? இப்படி நீ பாவம் செய்யும் போது அவரை காலில் போட்டு மிதிக்கிற, என் ஆண்டவருக்கு வசனமா இருக்காதா? வசனமா இருக்காதா? ரகசியமா பாவம் செய்யல, ஒரே ஒரு பாவம். ஊருக்கு மத்தியில் நல்லவன் தான், ஊருக்கு மத்தியில் நல்லவா தான்.
ஆனால் என் தேவன் சகலவற்றை அறிந்தவர். ஒரே ஒரு பாவத்தை துணிஞ்சு செஞ்சிட்டு இருக்கிறியே, அவரை மறுபடியும் சிலுவையில் அடித்து அவமானப்படுத்துறிய, எவ்வளோ வேதனையாக இருக்கும், எவ்வளோ வேதனையாக இருக்குங்க. யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு, ஆண்டவரே உமக்காகத்தான் வாழ்கிறேன், இந்த புதிய வருஷத்தில் என்னை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிங்கப்பான்னு கேட்குறேன். எப்படிங்க? அவர் வசனப்படுற மாதிரி வாழணுமா, ஆனால் நம்ம சந்தோஷப்படுற மாதிரி அவர் செஞ்சிடணுமா? அப்படியா? அப்படியா? இந்த பேதுரு இயேசு சொல்கிறார், சேவல் கூவதுக்கு முன்னால் 3 தடவை மறுதலிப்பாயினார். மாட்டேன், உயிரே போனாலும் மாட்டேன்னா. ஆனால் மறுதளிச்சானா? 3 தடவை மறுதளிச்சான். இந்த சேவல் கூன உடனே என்ன பண்ணான்? மனம் கசந்து, அப்படின்னா அவனுக்குள்ள ஒரு ரிப்பண்டன்ஸ் வந்துருச்சா? வந்துருச்சு. கவனம் காணுங்க, நான் முடிக்க போகிறேன். அவனுக்குள்ள ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே, அவரை ஐயோ நம்ம இப்படி மறுதளிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி மனம் கசந்து அழுறான். இப்போ ஆண்டவர் அவன்கிட்ட வர்றார். அவன்கிட்ட வந்து என்ன கேட்குறாரு தெரியுமா? வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம், 21வது அதிகாரம் 15வது 16வது 17வது 15 வாசி. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். போதும். என்ன கேட்குறாரு? எல்லாரும் விட என்கிட்ட அன்பா இருக்காப்பா. என்னிடத்தில் உள்ளதே அல்ல. என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? அவன் என்ன சொல்றான்? அதற்கு அவன், ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அடுத்த வசனம் என்ன சொல்லி பாருங்க. அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அடுத்த வசனம் 2ஆம் தடவை அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? ஒரு தடவை கேட்டாரு, ஆமான்னு சொன்னான். 2வது தடவையும் கேட்டாரு, ஆமான்னு சொன்னான். 3வது வசனம், 3வது அடுத்த வசனம், 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். எல்லாவற்றையும் அறிஞ்சிருக்கீங்க, உங்களை மறுதளிச்சதையும் அறிஞ்சிருக்கீங்க, ஆனால் நான் நேசிக்கிறேங்கிறதையும் அறிஞ்சிருக்கீங்க. 3 தடவை கேட்குறாரு, என்னை நேசிக்கிறியா, என்னை நேசிக்கிறியா? இப்போ இந்த ராத்திரி வேளையில் புதிய வருஷத்துக்குள் பிரவேசிக்க பண்ணின கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, என்னை நேசிக்கிறியா, என்னை நேசிக்கிறியா, என்னை நேசிக்கிறியா? எனக்கு துக்கத்தை இல்லை, சந்தோஷப்படுத்தியா? ஆண்டவர் பொல்லாத சிந்தனை வரும்போது நான் சொல்லுவேன். இன்னும் 2 வசனம் சொல்லி நான் முடிக்கிறேன். ஏங்க, இயேசு இப்படி சொன்னார். உதாரணம் இல்லை, காரியத்தை சொல்கிறார். வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 23வது 24வது வசனம். மத்தேயு 5:23-24. ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவு உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியிடத்தில் ஒப்பு கொடாமலும். போதும். என்ன சொல்றாரு? உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவுண்டு என்றால், ஏங்க, உங்களுக்கு அவன் மேலே குறை இல்லைங்க, உங்களுக்கு அவன் மேலே குறை இல்லை, அவனுக்கு உங்கள் மேலே குறை. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணுமா? நானும் நீங்களும் அங்கே காணிக்க வச்சுட்டு அவன்கிட்ட போய் ஒப்புரவு ஆகிட்டு வந்து போடுன்றார்.
நம்ம மேலே குறைய வச்சிருக்கிறான். அதனால இப்போ ஆண்டவர் நம்ம மேலே வசனம் வச்சுருக்காரா? குறை வச்சுருக்காரா? என்ன இல்லையா? நம்ம மேலே குறை வச்சுருக்காரா? நீ பொல்லாத சிந்தனையை சிந்திக்கிறியே, எனக்கு வசனமாக இருக்குதேன்னு சொல்லலையா? நான் சொன்ன வசனம் இப்படி வாழ மாட்டேன் இருக்கிறே, உன் மேலே குறைப்ப. ஐயோ, நீ வாழ்ந்த வசனத்தை தள்ளிட்டியே, மறுபடியும் பாவம் செய்றியே. ஒரே ஒரு பாவம் தான், துணிகரமாக செய்கிற. எனக்கு வசனமாக இருக்குன்றார். அன்றைக்கு சொன்னார், சவுனத்தில் ஒப்புரவாயிட்டு வந்து செலுத்துன்னு. இப்போ ஆண்டவரோடு கூட ஒப்புரவாயிட்டு இந்த புதிய வருஷத்துக்குள்ளே போய் அப்படியே ஆண்டவரோடு கூட வாழ்ந்துடலாமா? ஆண்டவரே, அன்னைக்கு சவுனத்தில் ஒப்புரவாயிட்டு வந்து செலுத்துனீங்க. இன்றைக்கி உங்கள் கூட ஒப்புரவாயிட்டு இந்த வருஷத்துக்குள்ளே நான் ஆண்டவரை வரேன். ஆண்டவரே, ஒப்புரவாயிடுறேன். ஆண்டவரே, நான் உங்களை வசனப்படுத்துனது உண்டு, நினைவுனால வசனப்படுத்துனது உண்டு. நீங்கள் சொன்ன வசனத்துப்படி வாழாமல் போய் என்ன உண்மை வசனப்படுத்துனது உண்டு. என் வாழ்க்கையில் வசனத்தின்படியே வாழ்ந்துட்டு சூழ்நிலை வரும்போது அதை தள்ளுபடி ஆக்கிட்டேன். அதனால் வசனப்படுத்தினேன். இப்போ ஒரே ஒரு பாவம் என்னை ஆட்டிகிட்டே இருக்குது. ஆனால் அதனால் உங்களை நீங்கள் வசனப்படுறீங்கிறத புரிஞ்சுட்டேன். உங்களை காலில் கீழே போட்டு மிதிக்கிறத புரிஞ்சுட்டேன். என்னை நேசிக்கிறியான்னு கேட்டீங்களே, என்னை நேசிக்கிறியான்னு கேட்குறீங்களே. உங்கள்கிட்ட ஒப்புரவாயிட்டு இந்த ஆண்டவரே, நான் இந்த வருஷத்துக்குள்ளே போக வேணும் ஒப்பு கொடுக்குறேன், இந்த வருஷத்துக்குள்ளே போக ஒப்பு கொடுக்குறேன். எங்கள் யோசித்து பாருங்க, இப்போ நீங்கள் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக இல்லை, எனக்காக உங்களுக்காக உயிரை கொடுத்த ஆண்டவர் கேட்குறார், என்னை நேசிக்கிறியா?